வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆண் பெண் பேதம் பற்றி அருட்தந்தையோட கருத்துக்களுக்கு முன்னுரை வழங்க இருக்கிறார் பேராசிரியர் லில்லி கோபால் அம்மா அவர்கள். சுவாமிஜியோட சொற்பொழிவு ஒரு 2.25 நிமிஷம்தான் கிடச்சிது. ஆனால் அதில் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருளுடையது. அதற்கு அம்மா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 7.25 நிமிஷம் இருக்குது. அதனால் அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். கேட்ட பிறகு சுவாமிஜியோட சொற்பொழிவை இறுதியில் பதிவிட்டிருக்கிறோம், அதையும் கேளுங்க. இறுதியில் சுவாமிஜி ரொம்ப நகைச்சுவையாக பதில் சொல்லியிருக்காங்க. ஏன் 7.25 நிமிஷம் பதிவிட்டிருக்கிறோம்னா, அந்த சுவாமிஜி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு விளக்கம் அவ்வளோ தேவைப்படுது. அதனால் தயவுசெய்து அன்பர்கள் முழுமையாக பொறுமையாக கேட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் விளக்கங்களை சொல்லி கொண்டு வரும்பொழுது ஒரு முறை ஓரறிவு தாவரமான உயிரினங்கள், 2 அறிவு உயிரினங்களில் ஆண் பெண் பேதம் இல்லை. ஆனால் ஓர் செல் உயிரினம் என்று சொல்லக்கூடிய அமீபா என்பது கூட என்ன பண்ணும் அப்படின்னா, தான் பெற்ற அனுபவத்தை மற்றொரு செல் கூட பகிர்ந்து கொள்ள விரும்பும். அந்த மாதிரி பகிர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்போது அந்த மாதிரி ஓர் செல் உயிரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள், அதாவது அமீபா தாவரங்கள்லேருந்து அடுத்த நிலை 2 அறிவு வரும்பொழுதும் அந்த மாதிரியான அந்த அனுபவ பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த மாதிரி தொடர்ந்து வரும்பொழுது தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அழுத்தப்பட்ட உயிரினம் பெண்ணாகவும் அழுத்தும் உயிரினம் ஆணாகவும் மாற்றம் பெறுகிறது 3வது அறிவு வரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. அப்போது அதன் பிறகு அந்த 3வது அறிவுக்கு பிறகு தான் ஆண் பெண் பேதம் என்பது வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பர்கள் அடுத்து சுவாமிஜி கிட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது சுவாமிஜி கிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி மரத்தில் ஆண் மரம் பெண் மரம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஒரு சில மரங்கள் காய்க்காமலே இருக்கும், அதை பார்த்து ஆண் மரம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது சுவாமிஜி சொல்கிறாங்க, இல்லை, மரத்தில் ஆண் பெண் பேதம் எதுவும் கிடையாது. ஒரு மரம் ஏதாவது காரணத்தால் காய்க்காமல் இருந்தால் அது கண்டிப்பாக ஆண் மரம் அல்ல. அது காய்க்காமல் இருப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாமே தவிர மரங்களில் பேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுவாமிஜி. இதெல்லாம் நான் ஒரு இதில் படிச்சுக்கிட்டு வந்தபோது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்தது. நம்மளோட விவசாய விஞ்ஞானியான நம்மாழ்வார் பற்றின ஒரு விஷயங்களையும் நான் படிச்சுக்கிட்டு வந்தேன். அப்போ ஒரு இடத்துல நம்ம விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய தோட்டம், ஒரு உரிமையாளர், ஒரு விவசாயி வச்சுருக்காரு. அங்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவர் ஒரு குறிப்பிட்ட மரத்தை காமிச்சு சொல்கிறாரு, ஒரு பலாமரம். அந்த பலாமரத்தை பார்த்து அந்த உரிமையாளர் சொல்கிறாரு நம்ம விவசாய விஞ்ஞானிக்கிட்ட, ஐயா, நான் இந்த மரத்தை வெட்டிடலான் இருக்கேன். இந்த மரம் பல வருடங்களாக இருக்குது, இன்னைக்கு வரையில் ஒரு காய் கூட கொடுத்ததே கிடையாது. இந்த மரம் இருக்கிறது இடமு தான் வேஸ்ட்டாக இருக்குது, அதை வெட்டிட்டோம்னா இந்த இடத்துல வேறு ஏதாவது வைக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த மரத்தை பார்க்குறாரு நம்மாழ்வார். அவர் பார்த்துட்டு அந்த மரம் தளதளன்னு இருக்கிறத பார்த்து அதை போய் வெட்டினா என்ன ஆகுது, அவருக்கு மனசு பதப்பதச்சு அவர் போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட கதறாரு. அந்த மரத்துக்கிட்ட கதறாரு, அழறாரு. அந்த மரத்துக்கிட்ட சொல்கிறாரு, உன்னை வெட்ட போகிறேன்னு சொல்கிறாங்களே, நீ ஏன் இன்னும் ஒரு காய் கூட காய்க்காமல் இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ நல்லா பெரிய மரமாக இருக்கிற, நல்ல நிழல் கொடுக்குற, நல்ல உனக்கு காற்று வசதி இருக்குது, தண்ணி வசதி எல்லாமே இருக்குது, அப்போ கூட நீ ஏன் காய்க்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சி கதறாரு. உன்னை வெட்டினாக்கா உனக்கு எவ்வளோ வலிக்கும், உனக்கு இது தேவையா அப்படின்லாம் கேட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சி கதறிட்டே இருப்பார் கொஞ்ச நேரம். அதன் பிறகு அந்த உரிமையாளர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மரத்தை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெட்ட வேண்டாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அவரும் வந்து இவர் நம்மாழ்வார் அவர்களோட வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க. அதன் பிறகு ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தா அந்த மரத்தில் பூ விடுது. அந்த உரிமையாளருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை வருஷமாக இந்த மரத்தில் ஒரு அரும்பு ஒரு பூ கூட விட்டு நான் பார்த்ததே கிடையாது, இப்போ இந்த மரத்தில் பூ விடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்தை எல்லா மரம் மாதிரி கவனிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் நல்ல ஒரு முதல்ல வந்த பழம் நல்ல அந்த மரத்தில் அத்தனை பழங்களும் நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்திருக்கு. மற்ற மரங்களில் வரக்கூடிய பழங்கள் மாதிரி 2 மடங்கு அளவில் பெரிய பழங்கள் வந்திருக்கிறது. அதன் பிறகு வந்து அப்போ அந்த உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, அந்த முதல்ல வந்த அந்த பழத்தை கொண்டு வந்து நம்மாழ்வார் அவர்களை கிட்ட கொடுக்குறாரு. அவர்கள் வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஐயா, இது ஞாபகம் இருக்கா என்ன உங்களுக்கு, நீங்கள் அந்த மரத்தை நான் வெட்ட போகிறேன்னு சொன்னபோது வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்துனீங்க இல்லைங்களா, அந்த மரத்தில் இருந்து வந்த பழம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பழத்தை கொடுக்குறாரு. அந்த பழத்தை வெட்டி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதனோட சுவை அவ்வளோ ஒரு அற்புதமான சுவை அந்த பழம். அப்போது வந்து சொல்கிறார், இப்படி ஒரு பழத்தை போய் வெட்ட போகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போது அந்த வித்தியாசம் அந்த இது இருக்குது இல்லைங்களா, ஆண் மரம்னா காய்க்கலைன்னா அது ஆண் மரம், அது மக்கள் வந்து அப்படி தவறான புரிதல்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் சுவாமிஜி சொல்கிறாங்க, காய்க்காமல் இருந்ததுன்னா அதற்கு வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாமே கண்டி மரங்களில் ஆண் பெண் பேதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. மனிதர்களில் கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது. மனிதர்களில் ஒரு சிலர் வந்து ஆணாக இருக்கிறவங்க வந்து பெண்ணாக மாறிக்கொள்றதும், பெண்கள் ஒரு சிலர் வந்து ஆணாக இருந்தால் தான் சமூகத்தில் பாதுகாப்பு மரியாதைன்னு சொல்லிட்டு மாறுறதும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு வைரலான வீடியோ எல்லா இடங்களும் ரொம்ப பரவலாக, அதுதான் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாள் நிறைய போயிட்டு இருந்தது. அதில் பார்த்தோம், நம்ம ஒரு வசதியான வீட்டு ஆண் திருமணமாகி 2 வருடங்கள் 1.5 வருடங்கள் ஆன பிறகும் அவர் வந்து மனைவி நல்லா பார்த்துக்குவார். ஆனால் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு காட்டாமல் இருந்திருக்கிறாரு. அவர்களோட மனைவி வந்து அவங்கள கேட்கும் பொழுதும் இவர் வந்து ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் இவர் தனியாக வந்து அப்பப்போ எங்கேயோ வெளியில் போயிட்டு வருவார். அதை வந்து அவங்க மனைவி கவனிச்சுட்டு அது ஒரு வருடம் 1.5 வருடம் கழித்து அப்போ தீவிரமாக விசாரிக்கும் பொழுது தான் அவர் வந்து ஆணாகவே இருப்பதற்கான அந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த சோஷியல் மீடியாவில் பரவலாகிட்டு இருந்ததை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நுணுக்கமான விஷயங்களை கூட பார்த்திங்கன்னா சுவாமிஜி எவ்வளோ எளிமையாக விளக்கிருக்காங்க பார்த்திங்களா. இப்பொழுது நம் அருட்தந்தை அவர்களுடைய நுணுக்கமான விஷயங்கள் தெளிவான விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். அணுவெளியில இன்னும் ஓரறிவு வரையில இல்ல 2 அறிவு உள்ள புது வரையில கூட ஆணும் பெண்ணும் கிடையாது. 3வது அறிவு வர்ற போதுதான் ஆணு பெண்ணு என்பது உண்டாகுது. அதனால அதுக்கு முன்னே ஆண் இல்ல பெண் இல்ல. இப்ப கூட ஆணும் பெண்ணு என்றது நான் வந்து இந்த பிறவிக்காக வேண்டி அதை கருப்பை என்றும் ஆண் என்று பெண் என்று வந்திருக்கிறதே தவிர உறுப்புகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து பாரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடே இல்லை. அதை பற்றி பெரிய கட்டுரையை நான் ஆராய்ச்சி கட்டுரை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறேன். எப்படின்னா, இந்த உறுப்புகள்ல அந்த ரசாயன வேறுபாடு ஏற்படுற போது பெண்ணாகவும் ஆணாகவும் மாறுற போது ஒரே உறுப்பினுடைய நீளம் எல்லாமே. ஆண் உறுப்பு உள்ளமர்ந்தால் அந்த நரம்புகள் புடைத்துக் கொண்டு தனமாக மார்பகமாக பெண்ணாக மாறிவிடும். அப்படி உள்ளுறுப்பு உள்ளடங்கி இருக்கிற போது விதைப்பை கருப்பையாக இருக்கும். அதே வந்து வெளிப்புறமாக வந்தால் அதே அந்த கிளாண்ட் வந்து டெஸ்டிகளாகவும் பையாகவும் அது ஆண்குறியாகவும் வெளிப்புறம் வர்ற போது அப்படி இருக்கிற போது நரம்பு கணக்கு அந்த பை கணக்கு குழி கணக்கெல்லாம் எடுக்கிற போது ஆண் வேறு பெண் வேறு இல்லை. அதனாலதான் மத்திய காலத்துல கூட ஆண் பெண்ணாக மாறுறதும் பெண் ஆணாக மாறுறதும் சகஜமாக இன்னைக்கு உலகத்தில் நடந்து வர்றதை பார்க்கிறோம்.
இது சகஜமா நடக்கிறத பார்த்துக்கிட்டு ரொம்ப பேர் இன்னைக்கு சில ஆண் பிள்ளைகள் எல்லாம் அங்க அமெரிக்காவில பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆண்களை யாரும் மதிக்கலன்னு நானும் பெண்ணா மாறிடுறேன்னு ரொம்ப பேர் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு பெண்ணாக மாறிடுறாங்க. இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்து அதுக்கு உரிய மார்பகம் பெற்றுக்கொண்டு அதே போல பெண்களாகவே இருந்து கவுன் போட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க. இது இன்னொரு கம்பெனி இல்ல, நான் நேரடியாக பார்த்ததுதான் சொல்றேன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.